ஆன்மீக பயிற்சியில் மனதின் நோக்கம்தான் முக்கியம், வெளிப்புற செயல்பாடுகள் அல்ல. ஒருவர் புனித பூமியான விருந்தாவனத்தில் வசித்து வந்தாலும் மனம் கொல்கத்தாவில் ரசகுல்லாக்களை சாப்பிடுவதைப் பற்றி சிந்தித்தால் அவர் கொல்கத்தாவில் வசிப்பதாக கருதப்படுவார். மாறாக, ஒருவர் கொல்கத்தாவின் சலசலப்புக்கு மத்தியில் வாழ்ந்து விருந்தாவனத்தின் தெய்வீக இறைவனில் மனதை மூழ்கடித்தால் அவர் அங்கு வசிப்பதன் பலனை பெறுவார். நமது உணர்வு நிலை நமது மனதின் நிலையை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது என்று அனைத்து வேத சாஸ்திரங்களும் கூறுகின்றன. மனம்தான் அடிமைத்தனத்திற்கு காரணம், மனம்தான் விடுதலைக்கு காரணம். ஜகத்குரு ஸ்ரீ கிருபாலுஜி மகராஜ் இதே கொள்கையை கூறுகிறார். பந்தம் மற்றும் முக்தி என்றால் என்ன? நீங்கள் அழகான பக்தியை செய்கிறீர்கள், அதை ஹரித்தியானத்தில் செய்யுங்கள். பந்தமும் விடுதலையும் மனதின் நிலையை பொறுத்தது. நீங்கள் எந்த வகையான பக்தியை தேர்வு செய்தாலும் மனதை கடவுளை பற்றிய தியானத்தில் ஈடுபடுத்துங்கள். இந்த ஆன்மீக பார்வை இல்லாதவர்கள் ஒரு கர்ம சந்நியாசிக்கும் கர்ம யோகிக்கும் இடையிலான வெளிப்புற வேறுபாட்டை காண்கிறார்கள். மேலும் வெளிப்புறத் துறவின் காரணமாக கர்ம சந்நியாசியை உயர்ந்ததாக அறிவிக்கிறார்கள். ஆனால் கற்றறிந்தவர்கள் கர்ம சந்நியாசி மற்றும் கர்ம யோகி இருவரும் தங்கள் மனதை கடவுளில் உள்வாங்கிக் கொண்டுள்ளனர். எனவே அவர்கள் இருவரும் தங்கள் உள் உணர்வில் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை காண்கிறார்கள்.